கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணம் மீட்டுருவாக்கும் வகையில் தஞ்சையில் அமைந்துள்ள தென்னக பண்பாட்டு மையம் பல நிகழ்ச்சிகளை நடத்த இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. ஸ்ரீரங்கம் மற்றும் கம்பர் பிறந்த தேரெழுந்தூரில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர் நிகழ்ச்சிகளாக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சரி, நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய தலைமுறையை புருவங்களை உயர்த்தி கேள்வி கேட்க வைக்கும். அதாவது ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன கம்ப ராமாயணம் என்று. அதாவது வடமொழியில் ராமாயணத்தை வால்மீகி இயற்றினார். அதனை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப அதற்கு ஈடும் இணையும் இல்லாமல், நல்லா கேட்டுங்க, அதற்கு ஈடும் இணையும் இல்லாமல் கம்பர் தமிழில் தந்த காவியமே கம்பராமாயணம். கம்பர் தம் நூலுக்கு இயற்றிய பெயர் ராமாவதாரம் என்பது சிறப்பம்சமாகும். யாமருந்த புலவரிலே கம்பரைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவனைப் போல் பூமிதனில் யாங் கடுமே கண்டதில்லை, இது உண்மை, புகழ்ச்சியில்லை என்று பாராட்டியுள்ளார் பாரதியார். மேலும் கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவிபாடும், அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றும், கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் போற்றியுள்ளார் பாரதியார். கம்பரை பொறுத்தவரை மனித பாங்கின் அடித்தளத்திலிருந்து பேச வைத்து உணர்ச்சியை வெள்ளம்போல் பெருகி ஓடவிட்டு பாத்திரங்களை படைத்து காட்டுகின்ற தன்மையால் கம்பர் உலக மகாகவி, கவிச்சக்கரவர்த்தி என தமிழ் அறிஞர்களால் சிறப்பாக போற்றப்படுகிறார். சரி, விஷயத்திற்கு வருவோம். தமிழ் இலக்கியத்தில் சிறப்பான காவியம் கம்பராமாயணம் என்பதில் சந்தேகமில்லை. இது வைணவ சமயத்தை சார்ந்தது என்று கூறப்படுகிறது. கம்பராமாயணம் தோன்றிய காலம் 12ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் காலம் என்றும், சிலர் 9ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணம் தோன்றியது என்றும் கூறுகின்றனர். ஆயினும் சோழ நாட்டின் திருவளந்தூரில் உவச்சர் மரபில் தோன்றியவரே கம்பர். கம்பராமாயணம் காப்பிய அமைப்பை பொறுத்தவரை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்கள் காணப்படுகின்றன. 6 காண்டங்களில் 113 படலங்கள் இருக்கின்றன. கம்ப ராமாயணத்தில் மொத்த பாடல் 10,500 ஆகும். கம்ப ராமாயணத்தை காப்பியத்தின் நோக்கம் அடிப்படையில் அறமும் சமயமும் காப்பியத்தின் பொருளாக அமைகின்றன. மேலும் மனித யாவருக்கும் பயன் தரும் ஒழுக்க முறைகளையும் பண்புகளையும் குறிக்கோள்களையும் ஆட்சி சிறப்பினையும் விளக்கும் இலக்கிய அமைப்பாகவும் கம்பராமாயணம் விளங்குகிறது. கம்பர் இதில் வலியுறுத்தும் நீதியும் அறனும் சமுதாயம் அனைத்துக்கும் பொதுவானதாகவே அமைகின்றது. குறிப்பாக கம்பராமாயணத்தில் கம்பர் உணர்த்தும் நீதி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறி உணர்த்துகிறது. அதன்படி வாழ வேண்டும். மேலும் பிறன் மனைவி மீது ஆசை கொண்டால், அதாவது பிறன் மனைவியை விரும்பினால் அவனும் அவனது சார்ந்த குலமும் அழிந்துவிடும் என்பதே இதன் முக்கிய அம்சமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.